viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு syllabus standard 10 ஓட சாப்டர் 8ல் எக்ஸாம்பிள் நம்பர் 8.24 பார்க்குறோம். எ கேம் ஆஃப் சான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்பின்னிங் அண்ட் ஆரோ. அதாவது ஒரு ஆரோவை வந்து நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். இதில் நம்பர்ஸ் 1லேருந்து 12 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ப்ராபபிலிட்டியாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்பர் ஆஃப் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 12 நம்பர்ஸ் இருக்குது. அதனால சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1லேருந்து 12ன்னு எழுதிக்கோங்க. ஸோ என் ஆஃப் எஸ் வந்து உங்களுக்கு 12ன்னு கிடச்சிருது. அடுத்தது A be the event of resting in 7. அதாவது 7ல் வந்து நம்மளுக்கு இந்த ஆரோ நின்றுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 1 அப்படின்ற நம்பர் காமிக்கிறது ஒரே ஒரு இதுதான் இருக்குது. ஸோ n of a வந்துட்டு 1. ஸோ p of a ஓட ஃபார்முலா n of a by n of s. ஸோ 1/12. அடுத்தது let b be the event that the arrow will rest in a prime number. ப்ரைம் நம்பர்னால் என்னது? முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. 1 அப்படின்றது வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அப்போ மீதி இருக்கிற 11 நம்பரில் ப்ரைம் நம்பர் எதுன்னு மட்டும் நீங்கள் எடுத்து எழுதணும். ப்ரைம் நம்பர்னால் என்னது? அதோட டேபிள்ஸில் மட்டும்தான் அந்த நம்பர் வரும். ஓகேவா? இப்போ 2 அப்படின்ற நம்பர் 2 1s மட்டும்தான் 2 வரும். 3 டேபிள்லையோ 4 டேபிள்லையோ நம்மளுக்கு 2 அப்படின்ற நம்பர் வராது. ஸோ அதோட டேபிளில் வர நம்பர் மட்டும்தான் ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே 2லேருந்து 12 வரைக்கும் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்னா 2 3 5 அதுக்கப்புறமா 7 11 மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ p of b ஓட ஃபார்முலா n of b by n of s. ஸோ 5/12. அடுத்தது c வந்துட்டு காம்போசிட் நம்பர். எதெல்லாம் ப்ரைம் நம்பர் கிடையாதோ அதெல்லாம் காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரைம் நம்பர் எழுதிட்டோம். 1 வந்து நான் ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போது இதில் இருக்கிற 6 நம்பருமே நம்மளுக்கு வராது. அப்போ பேலன்ஸ் என்னென்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது, 6 8 9 10 12. இதுதான் உங்களுடைய காம்போசிட் நம்பர். ரொம்ப சிம்பிள். ஸோ n of c வந்துட்டு 6. அப்போ p of c வந்து n of c by n of s. ஸோ 6/12. இது கேன்சல் பண்ண முடியும். 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம்னா 1/2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் 3 டிவிஷன்ஸ் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சி விட்டுறணும். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டில் வெறும் 7 மட்டும்தான், அதனால் ஒரே ஒரு சான்ஸ் தான் 1/12. அடுத்தது ப்ரைம் நம்பர் மொத்தம் 5 ப்ரைம் நம்பர். அடுத்தது காம்போசிட் நம்பர் மொத்தம் 6 நம்பர். அவ்வளோதான். சிம்பிளான சம், இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் சம். தேங்க்யூ வியூவர்ஸ்.